ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன்று நமக்கு முக்கியமாக இந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம ஊருக்கு போயிட்டால் அம்மாங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டால் பிள்ளைங்களுக்கு சிலிண்டர் கூட மாட்ட தெரியல. அந்த சிலிண்டர் தான் மாற்றத்துக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்கிட்ட காலி ஆகிடுச்சு அப்படின்னு என்னால் சிலிண்டர் மாட்டலாம் அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கும் அதை காட்டுறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். எல்லாமே பிரயோஜனமாக தான் இருக்கும். வீடியோஸ் பாருங்கள். எல்லா பிஸ்னஸ் பிள்ளைங்க பேச்சுலர் பசங்களுக்கு தங்கியிருக்கணும் தான் அது பண்ணி இதெல்லாம். இது கீழே இருக்குல்ல, இதை வச்சு இதை இப்படி உள்ளே வச்சு இதை இப்படி அமைக்கிடணும். அமைக்கிட்டா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்படி மேலே தூக்கிடணும். நம்ம கேஸ் மாட்டும் போது எனக்கு கேஸ் ரொம்ப லீக் ஆச்சு. உடனே அவங்கள போய் எழுப்பினேன். எப்பாவது இப்படி ஆகும் பார்த்தா இந்த பாருங்க உள்ளே இருக்கிற அந்த ரப்பரில் இது பிஞ்சு இருந்துச்சு இவ்வளோ பாதி. சரி, இது பிஞ்சுருந்தால் கண்டிப்பாக கம்பெனியில் கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்க. நமக்கு ஒரு ஓப்பன் பண்ணோடனே ஆள் அனுப்பிடுவாங்க. இருந்தாலும் இவங்க இந்த ரப்பர் அந்த சிலிண்டர் வந்து இதை எடுத்து நான் மாட்டிடுறேன்ப்பா, காலையில் 7 மணி ஆகிடுச்சு நீ சமையல் பண்ணுமென்ட்டு இவருங்கம்மா பிஞ்சிருக்கா. அப்புறம் மாட்டினாங்க. அது இப்போ இது அப்புறம் அதை இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நமக்கு அது உண்மையாகவே ஒரு யூஸாகவும் இருந்துச்சு. ஏன்னா இப்படியும் தெரியாமல் மாட்டி சிலிண்டர் லீக் ஆச்சுன்னு நமக்கும் ப்ராப்ளம். அதனால் நம்ம இந்தியன் கேஸும் க்ளீனாக உடனே வந்து செஞ்சுவாங்க நமக்கு. அதுதான் மெயின். இப்போ அதனால இது பண்ண அது பிள்ளைங்களுக்கு காட்டும்போது இந்த கீழே இருந்து இப்படி அமைச்சிட்டு மாட்டிட்டு இப்படி மாட்டிடணும். இன்னும் அடுத்த சிலிண்டர் உங்களுக்கு காட்டுறேன். இது முடிஞ்சிருச்சு, மாட்டிட்டாங்க. சமையல் ஆகுது, வேலை ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. பை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் பாருங்கள். இதேமாதிரி ரப்பர்ஸுங்க இருந்தாலும் உடனே கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவங்க வந்து மாட்டுவாங்க. இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சுன்னா மாட்டினாங்க, வேறு ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள். உடனே நமக்கு ஒரு 1/2 hour வந்து மாட்டுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். சிலிண்டர் மாட்டி பாலும் ஃபஸ்ட்டு காய வச்சாச்சு காய்க்க. அவ்வளோதான். இனிமேல் வேலை ரெடி ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிம்பா நியூ ஜெட் சேனலில் கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப்ஷனும் பண்ணுங்கள். பாய்.